ரொம்ப நாள் எனக்கு ஆவியானவர் பேசிக்கொண்டே இருந்த ஒரு காரியம், சபைக்கு நிருபங்களை போதிக்க. புதிய பிரமாணத்தில் நிருபங்கள் புரிஞ்சிட்டுன்னு வச்சுக்கோங்களேன். எப்படி நிருபங்கள் புரிஞ்சிட்டுன்னா உங்க வாழ்க்கை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு அர்த்தம். தேவனை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு அர்த்தம். சாப்டர் முடிஞ்சதுன்னு அர்த்தம். எல்லாத்தையும் சுதந்திரிக்க போறீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. நிருபங்கள் சொல்லுங்க. இதெல்லாம் நிருபங்கள். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். இது என்னது? சுவிசேஷ புத்தகங்கள். ரோமர், 1 கொரிந்தியர், 2 கொரிந்தியர், கலாத்தியர், எபேசியர். இதெல்லாம் நிருபங்கள், கடிதம், சபைகளுக்கு எழுதினது. ஹல்லேலூயா. சபைகளுக்கு எழுதினது மேக்சிமம் பவுல் எழுதியிருக்கிறார். சாதாரணமாக எழுதலை, பியார ஆவியில் எழுதியிருக்கிறார். இயேசுவை நேரடியாக தெரியாது, ஆனால் இயேசு அவரோட கூட வாழ்ந்து இயேசுவோட வாழ்ந்தவனுங்க அனுபவித்தை விட அதிகமாக அனுபவித்து எழுதியிருக்கிறார். அநேக புத்தகங்களை, கிட்டத்தட்ட முக்காவாசி புத்தகம், புதிய பிரமாணத்தில் எழுதப்பட்ட முக்காவாசி புத்தகத்தையும் யார் எழுதியிருக்கிறார்? பவுல் அடிகளார் எழுதியிருக்கிறாங்க. ரைட்டா? எனக்கு ரொம்ப நாள் ஆசை இந்த ரோமர் புத்தகத்தை ஒன்று போதிக்கணும் அப்படின்னு. ரோமர் ரொம்ப முக்கியமான ஒரு அதிகாரம். அப்போ நான் ரோமரை எடுக்கணுன்ற இருந்த டைமில் தான் ஆண்டவர் ஒரு ரூட்டை மாற்றி கலாத்தியருக்கு திருப்பினார். எப்படி? கலாத்தியர் புஸ்தகமும் ரோமர் புஸ்தகமும் ரொம்ப முக்கியம். ரெண்டும் தொடர்புடையது. கலாத்தியரும் ரோமரும் ஒரு கிறிஸ்தவனுக்கு, அடிப்படை கிறிஸ்தவனுக்கு தேவையான சத்தியம் அங்கதான் இருக்கு. இந்த கலாத்தியரும் இந்த ரோமரும் புரிஞ்சிட்டுனா கிட்டத்தட்ட நீங்க இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த சரியான அந்த அவருடைய இருதயத்தை, அவர் எதற்கு நம்மளை அழைச்சாரு, இதெல்லாம் புரிஞ்சுப்பீங்க. என்ன வச்சிருக்காரு இந்த பூமியில், எனக்கு என்ன வச்சு எல்லாமே புரிஞ்சு. ஹல்லேலூயா. ஸோ இந்த கலாத்தியர் மொத்தம் 6 புஸ்தகம் இருக்குது. எப்படி? 6 அதிகாரம் இருக்குது, 149 வசனம் இருக்குது. எத்தனை வசனம் இருக்குது? 149 வசனங்கள் இருக்குது, 6 அதிகாரம். சரி, கலாத்தியர் இன்றைக்கு நம்ம ஆரம்பிக்கலாம். கலாத்திய புஸ்தகம் எதற்காய் எழுதப்பட்டது? எப்படி? கலாத்தியன்ஸ் அப்படின்னா கலாத்திய அந்த தேசத்தில் கலாத்திய சபை. புரியுது? எப்படி? கலாத்திய சபை. இந்த சபைக்காக ஸ்பெஷலாக எழுதின ஒரு நிருபம், ஒரு கடிதம் தான் இந்த கலாத்திய புஸ்தகம். 6 அதிகாரம். இதை பவுல் தன் கைப்பட எழுதினதாக சொல்றாங்க. எப்படி? பவுல் ஏன் கைப்பட, மற்றதெல்லாம் கைப்பட எழுதலையான்னா, சில புஸ்தகங்களை அவர் சொல்லி அவரோட கூட இருக்கிற அசிஸ்டன்ஸ் எப்படி எழுதியிருக்கிறாங்க. இந்த கலாத்திய புஸ்தகத்தை அவர் கைப்பட எழுதினதாக சொல்றாங்க. கொஞ்சம் டீட்டெயில்டாக இது கேட்கணும். இது ஒரு அஸ்திபரமாக போடுறேன். இதை தாண்டி நம்ம உள்ள வேற லெவலுக்கு, இந்த கலாத்தியர் வேற லெவலுக்கு இருக்கும், வேற லெவலுக்கு போகிறோம். இந்த அஸ்திபாரம் உங்களுக்கு ரொம்ப புரியணும். நான் இன்னைக்கு மேக்சிமம் இந்த அஸ்திபாரத்தை தான் எடுக்க போகிறேன். எல்லாரும் திருப்பி கொள்ளுங்க. கலாத்தியர் முதல் அதிகாரம் திருப்பி வச்சுக்கோங்க. முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு படிக்கிறதுக்கும் நீங்கள் ரெண்டாவது புரிஞ்சுக்கிறதுக்கும் ரொம்ப நல்லதாக இருக்கும். இந்த கலாத்திய புஸ்தகம் எதற்கு எழுதப்பட்டதுன்னா, தேவன் ஜனங்களுக்கு எந்த மாதிரியான அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். எப்படி? மனுஷனுக்கு என்ன மாதிரி அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரு அப்படிங்கிறத தெளிவுபடுத்துகிற ஒரு புஸ்தகம் தான் எது?
கலாத்திய புஸ்தகம். இந்த கலாத்திய புஸ்தகம் ஒரு சர்ச்சைக்குரிய புஸ்தகம். சொல்லுங்க, நான் இதெல்லாம் கேட்பேன். கலாத்திய புஸ்தகம் என்னது? சர்ச்சை. ஏன் சர்ச்சை? ஏன் அது ஒரு சர்ச்சை? ஒரு சர்ச்சைக்குரிய அப்படின்னா என்ன அப்படின்னா விவாதம். சூப்பர். அது ஒரு விவாதத்துக்குரியதா மாறி இந்த புஸ்தகமே விவாதத்துக்குள்ள மாறிச்சுது. யார் எழுதினதுக்கு பிறகு? பவுல் எழுதினதுக்கு பிறகு ஒரு சர்ச்சைக்கு ஒரு 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 பயங்கரமான விவாதத்துக்குள்ள போன ஒரு புஸ்தகம். இதனால் இது பவுலோட ஊழியத்தில் ஒரு பெரிய ஒரு சிக்கலை கூட ஏற்படுச்சு. ஆனா பவுலை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் புரிஞ்சுவாங்க. பவுல் உள்ளதை உள்ளபடி தெளிவா மூஞ்சில நெத்தி அடி மாதிரி பேசுவார். எப்படி பவுல் எப்படிப்பட்டால பிரசங்கிச்சா அப்படி நெத்தி அடி மாதிரி பிரசங்கிக்கிற ஆளு தான் பவுல். பேதுரு மாதிரி கூட கிடையாது. பேதுருவையே ஒரு இடத்துல கடிந்து கொள்வார். எப்படி பேதுரு, யோவான், சில அப்போஸ்தலர்கள் இருந்த இடத்துல அவங்க கொஞ்சம் அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாம் இவர்கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் சத்தியத்தை சத்தியமாய் பிரசங்கிச்சதுனால அவன் எழுதிருக்கிறான். எஸ், கவனிங்க. இந்த புஸ்தகம் கலாத்திய புஸ்தகம் கிபி 56, 57, 58 அந்த கிறிஸ்துக்கு பின்ன 56, 57, 58 இந்த வருஷங்களில் எழுதினதாக சொல்லப்படுகிறது. கிட்டத்தட்ட அப்பதான் எழுதியிருக்கிறாங்கன்னு ஏதேசம் வேத ஆராய்ச்சியாளர்கள் கன்ஃபார்ம் பண்ணி சொல்கிறாங்க. ஓகே, அது 56 எழுதினாங்களோ 58 எழுதினாங்களோ 100 எழுதினாங்களோ, இந்த கலாத்திய புஸ்தகம் யாருக்கு பிரயோஜனமா இருக்குது? நமக்கு பிரயோஜனமா இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது ஒரு 5 வகையா நான் முதல்ல இதை நான் பிரிக்கலாம். எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த முதல் அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரம் முதல் 5 வசனம் ஒரு வாழ்த்து செய்தி போல. எப்படி சபைய வாழ்த்துறாரு. எந்த சபைய? கலாத்திய சபைய பவுல் வாழ்த்தி எழுதுறாரு. எத்தனாவது வசனம்? எந்த அதிகாரம்? 1லிருந்து 5 வசனம் வரை. சரி. 2வது கடிந்து கொள்ளுதல். எப்படி 2வது தலைப்பு என்ன? கடிந்து கொள்ளுகிறார். இது எங்க எழுதியிருக்குன்னா கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து 10வது வசனம் வரைக்கும். என்னது? சரி. வாழ்த்து செய்தி எதுலேருந்து எது வரைக்கும்? கடிந்து கொள்ளுதல். ரைட்டு. 3வது தலைப்பு என்னன்னா பவுல் எப்படி இப்பேற்பட்ட வெளிப்பாடுகளை பெற்றுக்கொண்டான். அதாவது தேவன் எப்படி பவுலுக்கு சபைக்கு இவ்வளமாய் போதிக்கணும்னு சொல்லி கொடுத்தார். எப்படின்னு சொல்லி கொடுத்தார் அப்படிங்கிறது. அதாவது அவர் எப்படி ஒரு அப்போஸ்தலனா மாறினார். எப்படி பவுல் எப்படி அப்போஸ்தலனா மாறினார். அதுதான் கலாத்தியர் 1ஆம் அதிகாரத்திலிருந்து இனி மிச்சம் எவ்வளோ இருக்குது கலாத்தியர்ல 1ஆம் அதிகாரத்தில்? 11லேருந்து 24 வரைக்கும். 1ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து 24 தொடங்கி 24 முடிய 2வதுலேருந்து 2வது அதிகாரம் 1லிருந்து 21 வரைக்கும் எதை சொல்லுது? எப்படி பவுல் இந்த வெளிப்பாட்டுகளை பெற்றுக்கொண்டான், அவன் அப்போஸ்தலனாய் ஆனது எப்படி, தேவன் அவனை எப்படி கற்றுக் கொடுத்து அவன் அப்போஸ்தலனா மாற்றினார் என்பதை இந்த அதிகாரங்கள் சொல்லுது. 4வது அடிப்படை சத்தியம். எப்படிங்க? அடிப்படை சத்தியம். அடிப்படை சத்தியம் என்ன? சுவிசேஷம். எப்படி அடிப்படை சத்தியம் என்ன? சுவிசேஷம். சுவிசேஷம் எங்க சொல்லப்பட்டிருக்குன்னா 3ஆம் 4ஆம் அதிகாரம் முழுவதும் என்ன சொல்லப்பட்டிருக்கு? சுவிசேஷம். அதான் நமக்கு ரொம்ப முக்கியமான மேட்ரு, சுவிசேஷம். இந்த சுவிசேஷத்தை நம்ம டீப்பாக பார்க்க போகிறோம். இன்னைக்கு இல்லை, ஃபர்தராக பார்க்க போகிறோம். ஏன்னா அதுக்குள்ளே தான் நிறைய கண்டென்ட் உள்ளே இருக்குது. மெயின் மேட்ரை, இதை எழுதின மேட்ரே அதுக்கு தான். ரைட்டா?
கலாத்தியர் 3:4 அடிப்படை சத்தியம். கடிந்து கொள்ளுதல் அப்படின்னா என்ன? எந்த அதிகாரத்தில் இருக்கு? சரிதானே? அடிப்படை சத்தியம் எங்க சொல்லப்பட்டிருக்கு? ரைட்டு. எப்படி பவுல் சுவிசேஷகரா ஒரு அப்போஸ்தலனா மாறினா எங்க சொல்லிருக்கு? சூப்பர் சூப்பர், ஷார்ப்பு. அடுத்து இந்த 3-4 அதிகாரங்களில் சொல்லப்பட்ட சுவிசேஷத்தை எப்படி அப்ளை பண்றது, அதாவது வாழ்க்கையில எப்படி அதை அடாப்ட் பண்றது அப்படிங்கிறத மீதி உள்ள அதிகாரங்கள் சொல்லப்பட்டிருக்கு. எப்படி? 5 5ஆம் அதிகாரம் முழுவதும், 6ஆம் அதிகாரம் 1-10 வரைக்கும். எப்படி முழுவதும் வச்சுக்கலாம், வைங்க, விட்டுருங்க. அப்போ எப்படி சத்தியத்தை எப்படி நடைமுறைப்படுத்துவது, அப்ளை பண்றது, நடைமுறைப்படுத்துறது, இந்த 3 நாளில் சொல்லப்பட்டதெல்லாம் எப்படி நடைமுறைப்படுத்துறது என்பதை இந்த 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அடிப்படை சத்தியம் எங்க சொல்லப்பட்டிருக்கு? எந்த அதிகாரம் பேர்? அதிகாரத்து பேர் என்ன? வெரி குட். இந்த கலாத்திய புஸ்தகம் உங்களுக்கு எனக்கு ஒரு விசேஷமான புஸ்தகம். ஏன் தெரியுமா? இப்போ இவன்ட்ட நான் சொல்றேன், முடிய ஷார்ட்டா கட் பண்ணணும். எப்படி ஷார்ட்டா கட் பண்ணணும்னு சொல்லியாச்சு. இவன் ஒரு வாட்டி மட்டும் ஷார்ட்டா கட் பண்ணிட்டு மறுவாட்டிலேருந்து மறுபடியும் என்ன செஞ்சிட்டான்? பங்கு விட்டுட்டான். எப்படி? சொல்வழி கேட்கல. சொல்வழி கேட்காதனால நான் என்ன செய்யறேன்? எங்க வாத்தியார் எப்படி பிடிப்பார் தெரியுமா? இப்படியே பிடிப்பார். எப்படி? ஆமாங்க, இப்படி பிடிப்பார். அப்ப நான் என்ன பண்றேன்னா, இவன் சொல்வழி கேட்காதனால நான் எல்லாருக்கும் முன்னாடி என்ன செய்யறேன்? இவனை பிடிச்சு முடிய எப்படி தூக்கி இவனை வச்சு நான் என்ன செய்யறேன்? இவன் கீழ்ப்படியில முடிய வளர்த்தி இருக்கிறான் பாருன்னு சொல்லிட்டு நான் என்ன செய்யறேன்? இவனை என்ன செய்யறேன்? இவனை எக்ஸாம்பிளா வச்சு இவன் பண்ண தப்பை சுட்டி காட்டி எல்லாருக்கும் என்ன செய்யறேன்? ஸ்கூல்ல எப்படி அடிப்பாங்க? 10 பேர் அடிக்க மாட்டாங்க, ஒருத்தனை தூக்கி போட்டு அடிப்பாங்க, மற்றவனுக்கு எல்லாம் மூத்திரம் வர்ற வரைக்கும். புரியுதா? அப்படிதான் இந்த கலாத்திய புஸ்தகம் ஏன் எழுதுனதுன்னா, பவுல் கலாத்தியர் சபைக்கு ஏற்கனவே கிறிஸ்துவின் உபதேசத்தை பிரசங்கித்தார். கிறிஸ்துவின் உபதேச சத்தியத்தை அவர்கள் பின்பற்றி புதிய உடன்படிக்கையின் சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு அப்பத்தையும் ரசத்தையும் புசித்தவர், ஞானஸ்தானம் எடுத்து அப்பத்தையும் ரசத்தையும் புசித்தவர்களாய் அவர்கள் புதிய உடன்படிக்கையின் சத்தியத்தை ஏற்றுக்கொண்டார்கள். எப்போ? இயேசு வந்தபோது தானே புதிய உடன்படிக்கை வந்தது. அப்ப புதிய உடன்படிக்கையின் சத்தியம் எப்ப போதிச்சாங்க? இயேசு தான் முதல்ல தொடங்கினார் இல்லையா? அதுக்கப்புறம் அப்போஸ்தலர்கள் இந்த சுவிசேஷத்தை, இயேசு மரித்ததுக்கு பிற்பாடு இந்த சுவிசேஷத்தை உலகமெங்கிலும் பிரசங்கித்தார்கள். ரைட்டா? குறிப்பா சபைகளுக்கு பிரசங்கித்தார்கள். கொரிந்திய சபை, எபேசிய சபை, கலாத்திய சபை, இந்த மாதிரி சபைகளுக்கு. இதெல்லாம் ஏற்கனவே இருந்த நியாயப்பிரமாண சபை. என்ன சபை? என்ன சபை? நியாயப்பிரமாண சபைனா என்ன சபை? பழைய ஏற்பாட்டை, அதாவது மோசேயின் மூலமாய் வந்த கற்பனைகளை உபதேசமாய் பிரசங்கித்தார்கள். அந்த கற்பனைகளை செய்யணும்னா எப்படி எல்லாம் செய்யணும், அந்த கற்பனைகளை செய்யலன்னா என்னென்ன சாபம் வரும், தரித்திரம் வரும், என்னென்ன பிரச்சனைகள் வரும், அதை போதிச்சாங்க. அதுக்கான சட்ட திட்டங்கள் சொல்ல போனா 613 சட்டங்களையும் போதித்துக் கொண்டிருந்தார்கள். சொல்ல போனா கிரியை செய்ய வச்சாங்க. எப்படி? கிரியை செய்ய வச்சாங்க. இந்த புதிய உடன்படிக்கை கிரியை செய்யறதில்ல, செஞ்ச கிரியையை ஏற்றுக்கொள்வதுதான் புதிய உடன்படிக்கை. அதாவது கிருபையின் சத்தியம். சொல்லுங்க, விளங்குதா? விளங்கலன்னா கேட்கணும். இந்த கலாத்தியர் ரோமர் விளங்குச்சுன்னு வையேன்,
ஆளுக்கு 500 வீடு இருக்கும். எப்படி? ஆளுக்கு 500 போதுமா? இது நான் சொல்கிற கேரண்டி. 500 இருக்கும். இம்மையிலும் அங்கேயும் இருக்கும். எப்படி? அங்கேயும் 500 வீடு இருக்கும், வாடகை கொடுக்கலாம். அவங்க நல்ல ரேட்டாம். எப்படி? அங்கே நல்ல ரேட்டாம். அல்லேலூயா. ஏன்னா அரைகுறையாக வருவாங்க. எப்படி? விசுவாசத்தில் அரைகுறையாக வரவங்களுக்கு வாடகை வீடு கொடுக்கப்படும். அப்படி இல்லை சொல்கிறேன் நான். கேளுங்க, கவனிங்க. இப்போ இந்த புதிய உடன்படிக்கையின் சத்தியத்தை ஜனங்களுக்கு பல இன்னல்கள் மத்தியில, நெருக்கத்தின் மத்தியில, ரோம பேரரசனுடைய பயங்கரமான ஆதிக்கம் இருந்த பொழுதும் மறைமுகமாகவும் வெளிப்படையாகவும் அப்போஸ்தலர்கள் தைரியமாய் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு போதிக்க தொடங்கினார்கள். உலகம் முழுவதும் போதிக்க தொடங்கினார்கள். ஹல்லேலூயா. ரைட்டா? புரிஞ்சுதா? இப்ப புரியுதா? இப்ப இங்க என்னன்னா, இந்த கலாத்தியர் நிருபம் எழுதுறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, பவுல் ஏற்கனவே இந்த கலாத்திய சபைக்கு இயேசு கிறிஸ்து எதற்காய் வந்தார், அவர் எதற்காய் மரித்தார், அவர் மரித்த பிற்பாடு என்ன உண்டாயிற்று, நமக்கு உண்டான லாபம் என்ன, தேவன் நமக்கு எதை தந்தார், பாவம் நீக்கப்பட்டது, நமக்கு கிருபையினாலே அவர் செய்த கிரியை நிமித்தம் விசுவாசத்தை, அதன் அவர் செஞ்ச கிரியையை விசுவாசிப்பது நிமித்தம் நமக்கு நன்மை உண்டாயிற்று, வாழ்வு உண்டாயிற்று, ஆசீர்வாதம் உண்டாயிற்று பிரசங்கிக்காச்சு. உலகம் எங்கும் பிரசங்கிச்சாங்க. இதுல என்ன செஞ்சாங்க? நிறைய அடிகள் இடிகள் எல்லாம் பட்டாங்க. இது நெருக்கத்தின் மத்தியில் என்ன செஞ்சாங்க? ஏன்னா அன்னைக்கு ரொம்ப டாமினேஷன் எது? அரசை விட எது முக்கியம்? ஆசாரியர்கள். யாரு? நியாயப்பிரமாண சபை போதகர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. இயேசுவை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்ததும் அவங்க தான். ஏன்னா மோசையின் பிரமாணத்தை அவங்க பயங்கர ஸ்ட்ராங்கா பிடிச்சிருந்தாங்க. ஸோ அந்த கதை இருக்கட்டும். ஸோ இங்க வந்து இயேசு எதை கொடுத்தாரு, எதற்காக வந்தார்ன்றத சுவிசேஷமாய் பிரசங்கிச்சாங்க. குறிப்பா இந்த கலாத்திய சபைக்கும் அப்படியே போதித்தான். யாரு? பவுல். பவுல் இந்த கன்வென்ஷனுக்கு வந்து பிரசங்கிச்சா. எப்படி? 3 நாள் கன்வென்ஷன். 3 நாள் கன்வென்ஷன்லையும் மொத்த பேர் என்ன செஞ்சாங்க? ஞானஸ்தானம் எடுத்தாங்க, அப்போ ரசம் சாப்பிட்டாங்க, சத்தியத்தை தெளிவாக அறிஞ்சாங்க. அப்பாடா, பயங்கர ஒரு ஆசீர்வாதம். இயேசு மரித்தார், ஆகையினால் என்னுடைய பாவங்களும் மரித்து போயின, இனி அவருடைய கிருபையினாலே நான் விசுவாசத்தை கொண்டு நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு பயங்கரமாக விசுவாசிச்சாங்க. இந்த கலாத்திய சபை அப்படின்னா அவங்க ஒரு வெள்ளோந்தியான ஆட்கள். எப்படி? நம்ம ஊர்ல என்ன சொல்லுவாங்க? வெளுத்ததெல்லாம் பால்னு நம்புவாங்க இல்லை? அந்த மாதிரி ஒரு ஜனங்கள் தான் கலாத்தியன். கலாத்தியன் அப்படின்னா அர்த்தமே என்னது? வெள்ளை பால் போன்ற. ஆமா, பால் போல் வெண்மை உள்ளன்னு அர்த்தம். எப்படி? கலாத்தியன் அர்த்தம் என்ன? பால் போல் வெண்மை உள்ள. யார் என்ன சொன்னாலும் டப்புன்னு உணர்ச்சி வசப்பட்டு நம்புறவங்க, வேகமா நம்பிடுவாங்க. வேகமா நம்புறது தப்பு இல்லை, ஆனா வேகமா அவிசுவாசி ஆயிடப்படாது. அல்லேலூயா. சொல்லுங்க, வேகமா என்ன சொன்னாலும் தான் போவாங்க. நான் சில விசுவாசிகளை பார்த்துங்க, என்ன சொன்னோம் தூக்கிடுவோம் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. அடுத்து இங்கதான் வச்சேன் காணல. அல்லேலூயா. அந்த மாதிரி ஒரு வெள்ளோந்தியான ஜனம்தான் அந்த கலாத்தியர்கள். ஹல்லேலூயா. இங்க என்ன நடக்குது அப்படின்னா, கவனிங்க, பவுல் பிரசங்கிக்கிறாரு. டோட்டல் கலாத்திய சபையும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டாச்சு, புதிய உடன்படிக்கையின் சத்தியத்தை ஏற்றுக்கொண்டாச்சு. அவங்க லைஃப் மொத்தமாக மாறுது. அவங்க ஞானஸ்தானம் எல்லாம் எடுக்கிறாங்க, அவங்க கம்யூனியன் எல்லாம் எடுத்துக்கிறாங்க. அவங்க ஒரு வெல் ஃப்ளஷ்டாக வேகமாக சபை வந்து புது உடன்படிக்கை சபையாக மாறிடுச்சு. கரெக்டா? இப்போ என்ன நடக்குது அப்படின்னா,
பவுல் வந்து டெய்லி நம்ம சபைனா ஓகே, நானே என்ன செய்கிறேன், டெய்லி பிரசங்கிச்சு அடுத்த வாரம் போனோன்னா நம்ம ஆளுகளுக்கு விசுவாசம் என்ன செய்யுது, கொஞ்சம் புஷ்குன்னு ஆகுது. இவன் வருஷம் ஆயிடுச்சு. அப்போ இவன் பிரசங்கிச்சுட்டு போகிறான். இங்கே என்ன சம்பவம் நடக்குதுன்னா, இந்த யூதர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எப்பா இயேசு கிறிஸ்து மரித்தாரு சரிதான், நாங்களும் ஏற்றுக்கொள்ளியோம். எப்படி நாங்களும் ஏற்றுக்கொள்றோம், இயேசு கிறிஸ்து மரித்ததுனால பாவங்கள் மன்னிக்கப்பட்டு சரிதான். ஆனா நாங்க எங்களை மாதிரி யூதர்களா இருக்க முடியுமா? எப்படி எங்களை மாதிரி நாங்க எவ்வளவு பணக்காரர்களா இருக்கிறோம். எப்படி ஆதியிலே கடவுள் எங்களை தானே தெரிஞ்சு கொண்டாரு. எப்படி ஏன்னா யூதனுக்கு ஒரு தெனாவட்டுண்டு. யூதன்னு அன்னைக்கு சொன்னாலே மரியாதை. பவுல் அவனுக்கு ஸ்டேஜில் அவனை மாதிரி யாருமே கற்றுக்கொள்ளாத அளவுக்கு கற்றுக்கொண்டவன் யாரு? பவுல். நியாயப்பிரமாண எல்லா விதிகளையும் சரியாய் கடைபிடிக்கிறவன். அதனாலதான் இயேசுவை போதிச்ச போது அவன் வைராக்கியம் கொண்டு எதிர்த்தான். நியாயப்பிரமாணத்தை தெளிவா கற்றுக்கொண்டவன். பணக்காரன். எப்படி ரொம்ப பணக்காரன், பெரிய குடும்பம் அவன் குடும்பம். அதனாலே சில இடத்துல அவன் மேல கை வைக்கிறதுக்கெல்லாம் யோசிச்சாங்க. ஒரு அரசெல்லாம் கை வைக்கிறது யோசிக்கிறான், ரொம்ப அந்த மாதிரி இருக்குது. அப்போ அந்த நாட்கள்ல யூதனு சொன்ன மதிப்பு வேற. எப்படி யூதனா மதிப்பு ரொம்ப வேற. யூதனாலே அது வேற. அரசனே என்ன செய்வான், ஒதுங்கிடுவான். ஹல்லேலூயா. இப்போ இயேசுவை சிலுவையில் அறையும் போது ஏரோதா, அது யாரு? பிலாத்து என்ன செய்யறான்? கையை கழுவுறான். இவரிடத்துல நான் ஒண்ணுமே காணல, கையை கழுவுறான். ஆனா நம்ம பயிலுவ என்ன செஞ்சானுங்க, இந்த ஆசாரியன் பரிசைய இவனை நம்ம சிலுவையில் அறன்னு ஸ்ட்ராங்கா இருந்தானுங்க. ஆனா அவனுக்கு ஒண்ணுமே செய்ய முடியல. ஆனா முன்னாடி சொன்னான், ஏய் உம்மை காப்பாற்ற என்னால முடியும் அப்படின்றான். அதுக்கு ஆண்டவர் சொல்வாரு, பரத்திலிருந்து அதிகாரம் வராத வரைக்கும் நீ என்ன ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு சொன்னாரு. அப்போ இப்படி அதிகாரம் உள்ளவன் கடைசியில கையை கழுவுறான். ஏன்? என்னால முடியலப்பா, இதுக்கு மேல என்கிட்ட அதிகாரம் இல்லைன்னு கையை கழுவுறான். ஏன்? நாங்க பவர் யாருன்னா அரசனை விட யாருக்கு? யூதனுக்கு, அந்த பிரதான ஆசாரியனுக்கு, பரிசை கூட்டத்துக்கு, அவங்களுக்கு தான் அங்க பவர். அதனால ஒருத்தன் யூதன்னு சொன்னாலே இட்ஸ் a பவர். புரியுதா? அப்போ இங்க புதிய உடன்படிக்கையின் சத்தியம் உலகமெங்கிலும் ஒரு சைடு பிரசங்கித்துக் கொண்டிருந்தாலும் இந்த யூதர்கள் என்ன பண்றானுங்கன்னா சபைக்குள்ள புகுந்து இந்த கலாத்தியன்ஸ் பாருங்க, இவங்க என்ன பண்றாங்கன்னா, இது ஏற்கனவே என்ன சபை? நியாயப்பிரமாண சபை, பழைய உடன்படிக்கையின்படியான சத்திய சபையாக்கும் அது. ஆனா இப்ப இது பவுல் பிரசங்கித்த பிறகு, பவுல் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு பிறகு இந்த சபை புதிய உடன்படிக்கை சபையா மாறிட்டு, இயேசுவை விசுவாசிக்கிறவர்களாய் மாறிட்டாங்க. இப்ப இங்க என்ன நடக்குதுன்னா, திரும்ப இந்த ஆசாரிய கூட்டம் வந்து என்ன செய்யுதுன்னா, ஏய் இயேசுவை நாங்களும் ஏற்றுக்கொள்ளியோம். எப்படி? அவர் ரத்தத்தை சிந்தினாரு, நமக்கு பாவத்திலிருந்து மன்னிப்பு உண்டாயிற்று, ஓகே தான். ஆனா நம்மள மாதிரி பணக்காரனா இருக்கணுமே, அதுக்கு நீ என்ன செய்யணும்? நியாயப்பிரமாணத்தை ஏற்றுக்கொள்ளணும், நீ யூதனா மாறணும். எப்படிங்க? என்ன சொல்லுவானுங்க? உனக்கு யூதனா மாறலாம். யூதனா மாறணும்னா நீ என்ன செய்யணும்? விருத்த சேதனம் செய்யணும். விருத்த சேதனம் தி கேட் ஆஃப் ஓல்டு கவர்னன்ட், அதாவது நியாயப்பிரமாணத்தின் கதவு தான் விருத்த சேதனம். ஒருத்தன் விருத்த சேதனம் பண்ணிட்டானாலே அவன் எதுக்குட்பட்டிருக்கிறான்? நியாயப்பிரமாண சட்ட திட்டங்களுக்கு அவன் ஓகே சொல்லிட்டான் அர்த்தம். எப்படி? நான் இனி கிறிஸ்துவின் பிரமாணம் இல்ல, நான் ஏற்கனவே மோசேயின் மூலமாய் வந்த 10 கற்பனைகள் அடங்கிய உபகற்பனைகளாய்
நான் செய்து முடிக்கணும், அது எனக்கு சொந்தம், செய்து முடிக்கணும் அப்படின்னு நான் ஓகே சொல்லிட்டேன், ஏற்றுக்கொண்டுட்டேன்னு அர்த்தம். எது? விருத்த சேதனம். புதிய உடன்படிக்கை எப்படின்னா விசுவாசத்தினால் விருத்த சேதனம் நடக்குது. ஆவியில விசுவாசத்தினால் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். பழைய பிரமாணத்தில் விருத்த சேதனம் இல்லைன்னா யூதனா மாற முடியாது. ஹல்லேலூயா. புரியுதா? ஒருத்தன் விருத்த சேதனம் பண்ணப்பட்டால் தான் அவன் யூதன். ஹல்லேலூயா. புரியுதா? அப்போ இந்த விருத்த சேதனம் பண்ணப்பட்ட அந்த யூத சன்னதி இவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டானுங்க? இவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டானோ தெரியுமா? ஞானஸ்தானமும் எடுத்து, எப்படி பவுலுக்கு பிரசங்கத்தை கேட்டு ஞானஸ்தானம் எடுத்தானுங்க, கம்யூனியன் எல்லாம் சாப்பிட்டானுங்க. பிறகு செஞ்சானு இந்த யூதர்கள் வந்து சொன்னோடனே, ஆமாம் இல்லையா, அப்போ நாங்கள் நல்ல பணக்காரலாம் உங்களை மாதிரிலாம் வரணும்னா என்ன செய்யணும்? விருத்த சேதனம் செய்யணும். இவனோ விருத்த சேதனத்துக்கு உட்பட்டு இவங்க எங்கே வந்தானுங்க? நியாயப்பிரமாணத்தை ஏற்றுக்கொண்டானுங்க. அப்போ என்னது? அங்கே பாதி. இன்னைக்கு சபைகள் இப்படி தான் நிறைய இருக்கு. கரெக்டாக சரியாக புதிய உடன்படிக்கையின் சத்தியத்தை போதிக்காத சபைகள் பிரச்சனைக்கு உட்பட்டிருக்கு சபை. ஆனால் கிறிஸ்துவை மையப்படுத்தாம, இயேசு கிறிஸ்துவை மையப்படுத்தாம வர்றதெல்லாம் பிரச்சனை தான். ஹல்லேலூயா. அப்ப இந்த புதிய உடன்படிக்கை சத்தியத்தை நீ ஏற்றுக்கொள்ளணும். இல்லனா நீ விருத்த சேதனம் பண்ணனா 613 கட்டளைகளை நீ நிறைவேற்றணும். நிறைவேற்றினாலும் நீ ஆண்டவருக்கு முன்ன போய் நிக்க முடியாது. ஆனா புதிய பிரமாணம் எப்படி சொல்லுது? பிதாவுக்கு முன்பதாய் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் மாற்றினவரை துதியுங்கள் இருக்குது. இயேசு நம்மளை எப்படி மாற்றினாரு? நம்மளை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் மாற்றி எங்க கொண்டு போய் விட்டாரு? பிதாவுக்கிட்டே கொண்டு போயிட்டாரு இல்லையா? 2 வீக்ஸ் முன்னாடி போதிச்சோம் நம்ம. புரிஞ்சுதா? டைரக்டா ராஜாவாகி விட்டுறாரு. புதிய பிரமாணம் எப்படி? டைரக்டா ராஜாவாகுது. இங்க ராஜாவாவே இருக்க முடியாது. எது ராஜாவா இருக்கும்? அந்த நியாயப்பிரமாணம் ராஜாவா இருக்கும். விளங்குதா சிஸ்டர்? இது பயங்கரமான மேட்ரு. இது புரிஞ்சணும். நம்ம சபைக்கு இது கண்டிப்பாக தேவை. இது புது உடன்படிக்கை சபை. சொல்லுங்க. நீங்க தெரியணும். இல்லைன்னா பழைய குருடி கதவை திரடி. புதிய உடன்படிக்கையில ஹீரோ யாரு? அவர் தான் ஹீரோ. அவர் இல்லாம ஒருத்தனும் பிதாவை என்னை அன்றி ஒருவனும் போகான். பூமியிலே வானத்திலும் பூமி கீழையும் மேலான நாமம் அவர் ஒரு நாமம்தான். அந்த நாமத்தை பேசினா அந்த நாமம் உன் வாழ்க்கையில கையெழுத்த போட்டா முடிஞ்சது. உன் பாவத்துக்கு மன்னிப்பு உண்டாயிருது, உனக்கு தரித்திரத்துக்கு ஐஸ்வர்யமா வந்துருது. இது எல்லாத்துக்கும் அவர் கையெழுத்து வேணும். புரியுதா? இத பவுல் கலாத்திய சபைக்கு போதிச்சிட்டாரு. கலாத்திய சபை அப்பமே கேட்டுருச்சு. இவனு வந்து புகுந்து, இல்லப்பா அப்படி இல்லை, இப்படி எப்படி? இயேசு மட்டும் இல்ல, இயேசுவை பெற்றெடுத்தது யாரு? இயேசுவ பாட்டி யாரு? தாத்தா யாரு? இவே எல்லாம் இல்லாம என்னத்த? நாங்க ஒரு பெரிய குடும்பமாக்கும். எப்படி? நாங்க ஒரு பெரிய குடும்பமாக்கும் அப்படின்னா மாட்டிடுவோம். நீ இங்க யூதர்கள் அதை தான் கொண்டு வந்து பூத்துனானுங்க. யூதனாலே பெருமைன்னு அர்த்தம். எப்படிங்க? யூதன்னா பெருமை, பிரைட். அப்போ இவனுட்ட இந்த யூதர்கள் வந்து யூத மார்க்கத்தார் வந்து இவங்களுக்கு பிரசங்கித்து சொன்ன உடனே இவங்க என்னமா மாறிட்டானுங்க? எப்படி மாறிட்டானுங்க? பாதி நியாயப்பிரமாணமும் பாதி புதிய பிரமாணமும் மாறிட்டானுங்க. இயேசுவும் வேணும், நியாயப்பிரமாண சட்டமும் வேணும், இதெல்லாம் ஃபாலோ பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டையும் எடுத்துட்டானுங்க.
சபை மங்கிருச்சு, பலன் இழந்துருச்சு, இது ராங், தவறான வழிக்கு போகுது அப்படின்னு தெரிஞ்சதுனால பவுல் எழுதினதுதான் கலாத்திய புஸ்தகம். இது எவ்வளவு கேடான ஒன்றுன்றத புரிய வைக்கும்படிதான் பவுல் கலாத்திய புஸ்தகத்தை எழுதினார். இந்த கலாத்திய புஸ்தகத்தை எழுதினபடினால்தான் கலாத்தியருக்கு கலாத்திய அந்த பிரச்சனை எதுல வழுக்கி போனாங்களோ, வழுகி விழுந்தார்களோ, இதை சரி பண்றதுக்கு அவர் கலாத்திய புஸ்தகத்தை எழுதினாரு. இதை இன்னும் மேலும் சரி பண்ண எழுதினதான் ரோமர் புஸ்தகம்ன்றாங்க. ஹலோ, ஒன்றும் இல்லைங்க, சபையில் வந்து ரோமரையும் கலாத்தியரையும் படிங்க, தரமான கிறிஸ்தவராய் மாறிடுவா, மாற்றமே இல்லை. கலாத்தியரும் ரோமரும் புரிந்ததென்றால் நீ ஏற்றுக்கொண்ட அந்த சத்தியத்துக்குள்ள நின்னா நீ அசைக்க முடியாத சர்வ வல்லவருடைய தரமான பிள்ளையா மாறிடுவ. ஹல்லேலூயா. ரைட்டு, கவனிங்க. ஆனா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, இன்னைக்கு யூதர்கள்னா பெரிய ப்ரைடு, அப்படிதானே? நமக்கும் அப்படிதான். நம்ம இன்னைக்கு யூதன்னா பெரிய விஷயம் இல்லையா? இஸ்ரவேல்னா ஒரு பயம், இஸ்ரேல்னா அவனும் ஞானியெல்லாம் இருக்கிறாங்க. உலகத்திலே 200-300 ஏதோ நோபல் பரிசு இருக்குது. இந்த நோபல் பரிசில் 275 கிட்டத்தட்ட 95% நோபல் பரிசு எங்கே இருக்குது? இஸ்ரேலில், யூதன்கிட்ட இருக்குது. ஏன்னா யூதன் இஸ்ரேலில் மட்டும் கிடையாது, எல்லா இடத்துலையும் கலைஞ்சிருக்கானுங்க. ஹல்லேலூயா. யூதன் தான் அதிக நோபல் பரிசுகளை பெற்றிருக்கிறான். யூதர்கள் தான் அதிகமாக உருவாக்கி இருக்கிறார்கள். அதனால யூதன்கிட்ட ஒரு இது இருக்குது. இப்போ அந்த யூதனுக்கு ஒரு ப்ரைடு, ஒரு பெருமை யூதனுக்குன்னு இருக்குது. இது தேவன் கொடுத்த வாக்கு. ஆனா இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒருத்தன், அவன் புறஜாதியா இருந்தாலும் மாம்சத்தின்படி இருக்கிற யூதனை விட அவன் தான் பெரியவன். ஹலோ, நீங்களாம் யாரு? இயேசு கிறிஸ்துவினால் ஆவியின் பிரமாணத்தின்படி நீங்க யூதர்கள். நாமெல்லாம் யூதர்கள், ஆவியினாலே யூதர்களா மாறினோம். இயேசுவை ஏற்றுக்கொண்டதினால் நம்ம யூதர்கள். ஹல்லேலூயா. புதிய பிரமாணத்தின் சட்ட திட்டத்தின்படி நம்ம யாரு? யூதர்கள். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், புரிஞ்சுதா? இது அடிப்படை. எப்படி? அடிப்படை. இனி வசனத்துக்குள்ள போகலாம். திருப்பிக் கொள்ளுங்க. கலாத்தியர் 1ஆம் அதிகாரம். இது புரிஞ்சதுனால தான் இனி அடுத்து உங்களுக்கு புரியும். இது புரியல, அதுலேருந்து புரியும். வாசிக்கலாம், பார்ப்போம். முதல் வசனம் வாசிங்க. மனுஷராலும் அல்ல, மனுஷன் மூலமாயும் அல்ல, இயேசு கிறிஸ்துவினாலும் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின பிதாவாகிய தேவனாலும் அப்போஸ்தலனாய் இருக்கிற பவுலாகிய நானும். போதும், இங்கே கவனமாக கவனிங்க வசனத்தை. மனுஷனாலும் அல்ல, மனுஷன் அப்படின்னு அர்த்தம் என்ன? மனுஷராலும் அல்லன்னா ப்ளூரல், அதாவது பன்மையில பேசுது. எப்படி? பன்மை என்ன? நிறையன்னு அர்த்தம். நிறைய மனுஷர்களாலும் அல்ல, மனுஷன் ஒட்ட சிங்குலர், ஒரு மனிதனாலும் அல்ல, இயேசு கிறிஸ்துவினாலும் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின பிதாவானவராலும் அப்போஸ்தலனாக நான் மாறி இருக்கிறேன்றான். இது விளங்குதா உங்களுக்கு? ஐ அண்டர்ஸ்டாண்ட். பவுல் அப்போஸ்தலன் யார் மாட்டினதுங்க? இயேசு யாருங்க? முதல்ல இந்த சபையின் மேல் இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதன்னு யாரை பார்த்து சொன்னாரு? பேதுரு. ரைட்டா? சூப்பர். பேதுருவதான் புதிய உடன்படிக்கை சபைக்கு தலைமை போதகனா வச்சாரு. ஹல்லேலூயா. நம்ம உடனே நினைச்சுக்கணும், பேதுரு. ஹல்லேலூயா. பேதுருவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நம்மால் பேதுருவே கழுத நட்டை போட்டு அடிச்சு வராங்க. யாரு? அப்ப பவுல் எப்படி வந்தாராம்? பவுல் அதாவது ஒரு கூட்டம் முழுவதும் பவுலை ஏற்றுக்கொள்னதுனால பவுல் அப்போஸ்தலனா வரலையா?
ஒரு தனிப்பட்ட மனுஷன் இவன் இன்றையிலிருந்து அப்போஸ்தலன் என்று அழைக்கப்படுவான், பிதா குமாரன் பரிசுத்த நாமத்துல இவனை நான் அப்படி சொல்லலையா? அப்ப என்ன நடந்தது? கீழே பகுதியில் நீங்க வாசித்தா தெரியும். பவுல கர்த்தர் தெரிந்து கொள்ளும் போது பவுல் தேவனை தெரிந்து கொள்ள ஒரு இடத்துக்கு புறப்பட்டான். எப்படி? பவுல் தேவனை தெரிந்து கொள்ள ஒரு இடத்துக்கு புறப்பட்டான். அதுதான் சீனாய் மலை. எங்க போனா? நியாயப்பிரமாணம் எங்கிருந்து வந்தது? இவன் எங்க போனா? அப்ப எங்க போன? இவன் நியாயப்பிரமாணத்தை நல்லா கற்றுக்கொண்டவன். ஏன் அங்க போனா? சீனாயில 3 வருஷம் இவன் இருந்தான். எதுக்கு? அவன் யாரையுமே சந்திக்கல. யார? 12 அப்போஸ்தலர்கள், இயேசுவால் உருவாக்கப்பட்ட 12 அப்போஸ்தலர்கள் அவன் சந்திக்கவே இல்லை. சரியா? யாரையுமே சந்திக்கல. 3 வருஷம் உட்கார்ந்திருந்து நியாயப்பிரமாணத்தை நல்லா ஏற்கனவே தெரிஞ்சவன் கிருபையின் உபதேசத்தை, புதிய உடன்படிக்கையின் உபதேசத்தை தேவனால் பெற்றுக்கொண்டான். அதனாலதான் இவன் இப்படி எழுதினான், ஞானி. ஹல்லேலூயா. அதுக்கு பிறகு அந்த மனுஷன் அந்த 3 வருஷம் தாண்டது பிறகு தான் பேதுரு ஒரு 15 நாள் தந்துச்சுன்றான் எழுதியிருக்கு. 15 நாள் பேதுரு கூட ஒரே வீட்டில் உட்காந்துருந்தான். பேதுரு, யோவான் அப்படின்னு ஒரு 2-3 அப்போஸ்தலர்கள் இருந்த இடத்துல இவன் இருக்கிறான். யாரையுமே இவன் என்ன செய்யல, சந்திக்கல. ஆனா தேவன் இவனுக்கு எக்கச்சக்கமா கொடுத்தார். அதனாலதான் இதுல எழுதியிருக்கான். முதல்ல எழுதிட்டான். எப்படி? நான் யாருன்னு எழுதுறான். எப்படி? நான் இந்த உபதேசத்தை போதிக்கிறேன்னா அது நான் போதிக்கல, இது தேவன் போதிக்கிறார்னு எழுதுறான். மறைமுகமா சொல்றான். மனுஷராலும் அல்ல, மனுஷர் மூலமாகவும் அல்ல, இயேசு கிறிஸ்துவினாலும் அவரை மரித்தோழ்ந்து எழுப்பின பிதாவாகிய தேவனாலும் நான் அப்போஸ்தலனாகிய பவுல் என்றான். நான் எழுதுறேன்றான். இப்ப புரிஞ்சுதா? அபிஷேகம் என்னன்னு புரிஞ்சுதா? யாரோ ஒரு ஆள் தூக்கி வச்சு பண்றதில்ல, தேவனோட அபிஷேகம். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிடில் தேவனுடைய ராஜ்யத்துக்குள். that is a matter, right? பாருங்க. அப்போ என்னோட கூட சகோதரர்களாலும் கலத்திய நாட்டு சபைகளுக்கு எழுதுறாரு. கூட இருக்கிற சபைகள், கூட இருக்கிற எல்லாரும் சேர்ந்து நாங்க எழுதுறோம் கலத்திய சபைக்குன்னு சொல்றான். 3வது வசனம், பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இதெல்லாம் யார வாழ்த்துறான்? வாழ்த்து செய்தி எத்தனை? சுவிசேஷம் எங்க? ரைட். எந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் அப்போஸ்தலனா மாறினா? கவனிங்க. பிதாவாகிய தேவன் கர்த்தராகிய இயேசு உங்களுக்கு கிருபை சமாதானம் வாழ்த்துறா, சபையை வாழ்த்துறா. அவர் நம்ம இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தை விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படி நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அவர்களுக்கு என்னென்றைக்கும் உள்ள சதாகாலங்களும் மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரைட். அப்போ அவருக்கு என்ன? ஓகே. இனி அடுத்து என்ன பண்றான்னு பாத்துங்க. எத்தனாவது வசனத்துல இருந்து கடிந்து கொள்றது? எத்தனாவது வசனத்துல இருந்து? 6ல இருந்து 10 வரை. எப்படி கடிந்து கொள்றா? ஏன் கடிந்து கொள்ற? பாருங்க. உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்துக்கு திரும்புவதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன். நான் கொடுத்த இன்ட்ரோடக்ஷன் புரிஞ்சுதா? இப்ப என்ன எழுதியிருக்கான்? எல்லாரும் சேர்ந்து படிங்க. அப்ப இங்க வேறொரு சுவிசேஷம் இருக்கு. அதுதான் பைபிள்ல தெளிவானதுக்கு. நானே என்னை அன்றி உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்துக்கு திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுறேன். ஏன் இவன் ஆச்சரியப்படுறேன்னு சொல்றான் தெரியுமா? பவுல் பிரசங்கிக்கும் போது லிட்டரலா
லிட்டரலா சிலுவையை பிரசங்கிச்சாருன்னா அப்படியே ரத்தம் எப்படி சிலுவையில கொட்டி நீங்க பார்த்தா எப்படி இருக்குமோ அப்படியே காட்சி மாதிரி பிரசங்கிப்பாராம். எப்படிங்க? லிட்டரலா ஒரு இயேசுவ அப்படியே சதையெல்லாம் வெட்டி 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 பிச்சு பிடுங்கி அவரை இப்படி அந்த அளவுக்கு அந்த கோலம் ஆக்குனதை விவரிக்கும் போது, பவுல் விவரிக்கும் போது அப்படியே காட்சி மாதிரி இருக்குமா. பவுல் பயங்கரமான ஒரு பிரசங்கி. எப்படி? ஏன்னா அவன் நியாயப்பிரமாணத்தை நல்லா கட்டு தேர்ந்தவன். ஒன்று. ரெண்டாவது, 3 வருஷம் ஊழியம் செய்யாம காத்திருந்திருக்கிறான் தேவ சமூகத்தில். சீனால போய் உட்கார்ந்துருக்கிறான். நல்ல தெளிவடைஞ்சப்பறம் தான் வரான் மறுபடியும் தமஸ்குக்கு. அவன் எந்த இடத்துல சந்திக்கப்பட்டானோ அந்த இடத்துல இருந்து நியாயப்பிரமாணம் மோசைக்கு கொடுக்கப்பட்ட இடத்துக்கு போகிறான், அரேபிய நாட்டுக்கு. அங்கே போய் 3 வருஷம் இருக்கிறான். அதுக்கு பிற்பாடு தான் அவன் இங்கே வரான், வந்து பிரசங்கிக்கிறான் பல சபைகளுக்கு. அப்போ எவ்வளோ தெளிவாக பிரசங்கிச்சிருப்பான் இல்லையா? நியாயப்பிரமாணம் நல்லா தெரியும் அவனுக்கு. நியாயப்பிரமாணத்தின்படி அவனை யாருமே குறை சொல்ல முடியாத அளவுக்கு நியாயப்பிரமாணத்தில் வைராக்கியம் உள்ளவன். இயேசுவை சுவிசேஷமாக சொல்லும் போது அவங்கள அடி நான் அடித்து துரத்தணுவன், வைராக்கியம் உள்ளவன். இப்போ இயேசு அவனை சந்திச்சு ஊழியத்தை கொண்டு வந்திருக்கிறார். அவன் எப்படி பிரசங்கிச்சிருப்பான்? ஹலோ, எப்படி பிரசங்கிச்சிருப்பான்? அவ்வளோ சூப்பராக பிரசங்கிச்ச சுவிசேஷத்தை கேட்டுட்டு நீங்கள் திரும்பி இன்னொரு சுவிசேஷத்துக்கு போறதை குறித்து நான் ஆச்சரியப்படுகிறேன்றான், கடிந்து கொள்றான். திரும்ப போடுங்க, அடுத்து போடுங்க. அவருக்கு வேற சுவிசேஷம் இல்லையே. சிலர் உங்களை கலக்கப்படுத்தி கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதாய் இருக்கிறார்களே அல்லாமல் வேறல்ல. நான் இந்த இடத்துல ஒரு விஷயத்தை அழுத்தமா சொல்றேன். இயேசுவை மிகைப்படுத்தாமல், அவரை டைரக்ட் பண்ணாம, அவரை பேசாம ஒரு சுவிசேஷம் இயேசுன்னு பேசினா கூட தப்பு தான். இட்ஸ் ராங். ஹலோ, அவங்க வேற யாரை ஏற்றுக்கொள்ளல. 10 கற்பனைகளை கொடுத்த யாரை கொண்டானுங்க? யெகோவாவை ஏற்றுக்கொண்டாங்க. யெகோவா தேவனை ஏற்றுக்கொண்டாங்க. பிதாவாகிய தேவனை டைரக்டா ஏற்றுக்கொண்டானுங்க. ஆனா மேட்டர் என்னன்னா, பிதாவாகிய தேவனை டைரக்டா எவனும் போய் நிக்க முடியாது. செத்து போயிடுவானுங்க, எரிஞ்சிருவானுங்க. பிதாவாகிய தேவனிடத்துல யாராவது விண்ணப்பம் பண்ணணும்னா முடியாது. ஹலோ, முடியாது. ஏன்னா பாவியான ஒரு மனுஷன் பிதாவினிடத்துல தெளிவா ஸ்ட்ரைட்டா எனக்கு உதவுன்னு போய் நிக்க முடியாது. There is only one option, is Jesus. Without Jesus you cannot access the supreme God. பிதாவாகிய தேவனை இயேசு இல்லாம ஓபன் பண்ண முடியாது. இன்னொரு நாமம் இல்லை. If you are, நீ வஞ்சிக்கப்பட்டால் மனம் திரும்ப என்று சொல்லுகிறேன். Hallelujah. There is a evidence of new covenant. New covenant அதுக்கு தான் கொடுக்கப்பட்டது. Hallelujah. அதுதான் இந்த சுவிசேஷத்தை புரட்ட மனதாய் இருக்கிறார்களே அல்ல, அதம் புரட்டுறதுக்கு மனம் மாறி இருக்கிறாங்களா அல்லாம வேற ஒண்ணுமே இல்லை. சிலர் உங்களை கலக்கப்படுத்துறாங்க. இன்னைக்கு நிறைய வஞ்சிக்கிற சுவிசேஷங்கள் இருக்குது. இயேசு கிட்ட இப்ப நம்ம என்ன கூத்துனா, இயேசு கிட்ட கூட டைரக்டா போக மாட்டாங்களாம். எப்படி சிலவங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க? எப்பா பிதாவாகிய தேவனையே நீ டைரக்டா தொட முடியாது, பார்க்க முடியாது. இயேசு கிட்ட போகணும்னா பாஸ்டர் கிட்ட போகணும். எப்படி? அது வஞ்சிக்கிற உபதேசம். பாஸ்டர் உனக்கு ஊழியம் செய்யலாம், சபை மூப்பனை கொண்டு எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணு, அவனை ஒரு ஊழியக்காரனா உனக்கு வச்சிருக்கிறார். அல்லாம என் நாமத்தினால் நீ கேட்டாதான் அங்க கிடைக்கும்.
இயேசுன்னு சொல்லாமல் அங்கே திறக்காது. ஜூப்ளினை தெரியும். எப்படி? ஒன்னையும் தெரியாது ஜூப்ளினையும் தெரியாதுன்னு வரும். ஹலோ, ஜூமில் தெரியும்பா. அவனை நான் இயேசு கிறிஸ்து மூலமாய் அவனை தெரிந்து ரட்சிக்கப்பட்டுட்டேன். நீ எப்படி ரட்சிக்கப்பட்ட? எந்த நாமத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டாய்? இயேசு என்கிற நாமம். அந்த சுவிசேஷத்தை புரட்ட மனதாய் இருக்கிற நிறைய உபதேசங்கள் இன்றைக்கும் இங்கே இருக்கிறது. சபை பிள்ளைகளே, சிலுவைன்னு போட்ட உடனே போய் நின்றாத, வஞ்சிக்கப்பட வாய்ப்புள்ளது. இட்ஸ் ட்ரூ, ஐ அம் டெல்லிங். நான் ஓனா சொல்கிறேன்னா, எவ்வளோ பெரிய இன்ட்ரொடக்ஷனை கொடுத்தேன். நான் 3/4 மணி நேரம் இன்ட்ரொடக்ஷன் கொடுத்து தான் வசனத்துக்குள்ளே வரேன். இப்போ வசனம் நான் சொன்ன இன்ட்ரொடக்ஷன் தானே பேசுது, ரைட்டா? அப்போ தான் இந்த கலாத்திய புஸ்தகம் முழுவதும் வழங்கும். ஹல்லேலூயா. கலாத்தியர் இஸ் அ மேட்டர். உன் காலத்தை, உன் வாழ்க்கையை மாற்றுறது தான் கலாத்தியர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னை கலக்கி மீன் பிடிக்கிற இடம் தான் இது. எப்படி? கலாத்தியர்னா சொல்லணும், கலக்கி மீன் பிடிக்கிறது அப்படின்னு நினச்சிக்கோ. ஹல்லேலூயா. பாருங்களேன், இதை இயேசு கிறிஸ்துவை அறியாத ஜனங்கள் இருக்காங்க. அவங்களுக்கு இது என்னன்னே தெரியாது. ஆனா அறிஞ்சவங்களே குழம்புறாங்க. யூதர்கள், அன்னைக்கு யூதர்கள் குழப்பி விட்டானுங்க. இன்னைக்கு நம்ம யார் குழப்பி விட்டது? அங்க பாவாத அவன் ஒரு சைஸ் ஆயிருக்கேன். பாஸ்டர் நான் கொஞ்சம் இப்படி அங்கே இருக்கணும் இல்லையா? எப்படி? பாஸ்டர் நான் எப்படி இருக்கணும்? நான் கொஞ்ச நாள் தாடி வச்சிருந்தேன், பார்த்தீங்களா? பார்த்தது இல்லையோ? நேரத்தை கூட யாரோ கேட்டாங்க, ரொம்ப இளமையாக இருக்கீங்க, ஒரு காலத்தில் நல்ல வயசாக இருந்து. யாரு? மேரேஜ் ஃபங்க்ஷன் நினைக்கிறேன் இந்த வாரத்தில். அப்போ எனக்கு இந்த தாடி எடுத்த உடனே ஒரு சிலர் என்ன சொன்னாங்கன்னா, பிரதர் அப்போ அந்த தாடி வைக்கும்போது நீங்கள் அந்த ஒரு எப்படி வயசுன்னு சொல்ல மாட்டாங்க, ஆனால் எனக்கு நல்லா தெரியும் வயசுன்னு சொல்கிறான். ஆஹா, ஓஹோ, தாடி வச்சா உனக்கு பாதிரியார் மாதிரி தெரியுது. இப்போ நான் பாதியில் இருக்கிறேன், அதானே? எப்பா இந்த சீன் இல்லை. இந்த தாடி வரிக்கிற கலாச்சாரம் யூத கலாச்சாரம். அது நியாயப்பிரமாணத்தின்படி வந்தது. ஆடை, அலங்காரம், இந்த அணுகுமுறைகள் இதெல்லாம் யூத கலாச்சாரம். தட் மீன்ஸ் ஓல்ட் கவர்னன்ட். அந்த 10 உடன்படிக்கையின்படி வந்தது, கற்பனைகளின்படி வந்தது. இப்ப நீ கற்பனையை நேரடியா ஒண்ணும் செய்ய முடியாது. இச்சியாது இருப்பாயனா நீ இச்சிப்ப. ஆண்டவரே நான் சாரி, நல்ல பச்சை கலர் என்ன பிடிச்சோம், அதை நான் உங்கள்கிட்ட கேட்டேன், அது தப்பா? தப்பே. பரலோகத்திலிருந்து எப்படி வரும்? தப்பே. ஏன்? பச்சையை ஒரு நிமிடம் நீ சிந்தித்தபடினால் ஒரு நிமிடம் என்னை விட்டு தூரமாக்கப்பட்டாய். அப்பாலே போச்சாத்தானே. இப்போ நீ ஏன் நினச்சிக்கோ, நம்ம எந்தெந்த ரோட்டில் இருந்தோம், மசாலா போடம்போ நினச்சியா, உப்பு போடாம நினச்சியா? உப்பு போடம்போ புருஷனுக்கு மூக்கடைக்கிட்டு குத்தணும் அப்படி தானே போட்ட? நீ கொலவாதம் பண்ணியிருக்க, கொலவாதம். அல்லேலூயா. இவனுக்கு என்னட்ட அன்பு செய்யாதவனுக்கு நான் என்னத்துக்கு அன்பு செய்யணும்? சீனி இவனு நல்லா பிடிச்சோம், இன்னும் உப்பு தான். 307 கொலை முயற்சி, கொலை முயற்சி. இங்க மட்டும்தான் சட்டம் பதிவாகும், அங்க தெளிவா பதிவாகும். ஹலோ, இங்க வந்து 307க்கு போக இப்போ 304 போடலாமா, கொஞ்சம் குறைச்சலாமான்னு எல்லாம் கேட்டு நீ ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணலாம். அங்க அப்படி கிடையாது, நினைச்ச உடனே 307. எப்போ இதெல்லாம் விட்டு ஒன்ன பிரிச்சு கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நீதிமானாக்கப்பட்டாய். உன்னுடைய பாவங்களுக்கான எல்லா தண்டனையும் இயேசு சிலுவையிலே மரித்து எல்லா பாவங்களையும் சுமந்து தீர்த்தாரு. இப்ப இயேசு விசுவாசத்தை நீ லாபத்தில் இருக்கிற.
otherwise you are someone to take. நீ வேற யாரையாவது ஒரு நாமினேஷனா வச்சு வரலானா impossible, my dear son and daughter, impossible. நீ வர முடியாது. நீ வஞ்சிக்கப்பட்டிருக்கிறாய். ஹalleluya. இப்படிதாங்க கலாத்திய சபையே சறுக்கி போச்சுங்க. எது சறுக்கிச்சு? கலாத்திய சபை சறுக்குனா நல்லதா நல்லது இல்லையா நமக்கு? அதனால தாங்க பெரிய கண்டென்ட்டே கிடைச்சது. இன்னைக்கு கலாத்திய நிருபம் நமக்கு தெளிவுபடுத்துது இயேசு யாருன்னு, புதிய உடன்படிக்கை என்னன்னு தெளிவுபடுத்துது கலாத்தியர். கலாத்தியர் எழுதுறனால சர்ச்சைக்குரிய ஒரு போதகரா யாரு மாறினா? அதனால பவுல் அடுத்த நிருபம் எழுதினாரு. It is finished. ரோமர். ஹalleluya. பைபிள் பாருங்க எப்படி வேலை செய்யுதுன்னு. ஆண்டவர் எப்படிப்பட்ட வேலையெல்லாம் நம்ம செஞ்சிருக்கான்னு பாருங்க. ஹalleluya. கண்டென்ட் இல்லாம உடனே விசுவாசிக்க கூடாது. சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. கண்டென்ட் இல்லாம விசுவாசிக்க கூடாது. சத்தியம் இல்லாம உடனே நம்பப்படாது. சும்மா பாயிலா காட்டினோடனே சாம்பிராணியை போட்ட உடனே நம்பிராத. மனத்துன்னு சொல்லினா வாழ்க்கை அப்புறமா போய் நாரும். அல்லது சாம்பிராணி, இந்த சாம்பிராணி முடிஞ்ச உடனே என்ன செய்யும்? அடுத்தங்க என்ன செய்யும்? சாம்பிராணி இல்லை, முடிஞ்சுது. கிரிய செய்கிறவனுக்கு வருகிற பலன் கூலி, அவ்வளோதான். ஹalleluya. புரியுதா? அப்ப பாருங்களேன், கடிந்து கொள்றான். வேறொரு புரட்ட மனதா இருக்கிறா இல்ல. 8வது வசனம் பாருங்க. நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது, கேளுங்க எப்பா, நான் கூட மறுபடியும் வந்து இந்த சுவிசேஷ சத்தியத்தை வேற மாதிரி போதிச்சேன்னா ஏற்றுக்கொள்ளாதுன்றான். நானாச்சும் இந்த நான் சொன்ன பிரசங்கம் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கித்த நான் சொல்றேன். இனி ஒரு சுவிசேஷத்தை நான் வேற மாதிரி நான் பேசினாலும் சரி, வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதன் பேசினா கூட, எவ்வளோ நம்ம ஆளுங்க சொல்லலாம், ஒரு தூதன் வந்து நின்னாரு கேட்டீங்களா? இயேசு அப்படியே பார்த்தேன். சிலவங்க இயேசு சொல்ல மாட்டாங்க, அப்படியே பார்த்தேன் சொல்ல விரும்பல. அவர் அப்படியே பார்த்து, எங்கடா போட்டோ காட்டுறாங்க உனக்கு? நீ எதை இருதயத்தில் நிரப்பி வைத்திருக்கிறாயோ அதை காண்பாய். உன் ஆத்துமா எதனால் நிரம்புகிறதோ அதுதான் வரும் என்று பிரசங்கி புஸ்தகத்தில் ஞானி எழுதியிருக்கிறான். ஹல்லேலூயா. இப்போ எனக்கு சின்ன வயசுல சொல்லுவாங்க, எப்படி பாட்டி சொல்லுவாங்க, எப்படி பாட்டி சொன்ன மாதிரி ஞாபகம் இல்லை, யாரெல்லாமோ சொல்லி சின்ன வயசில் சொல்லி கேட்டிருக்கிறேன். கடவுள் வந்தார், இயேசுவை காட்சியாய் பார்த்தேன். நான் உடனே காது எവിടെ? வெள்ளை அங்கி, ஓ பொட்டு வச்சிருந்தாரா? கழுத்தில் கொட்டை போட்டிருந்தாரா? நீ எப்படி ஆண்டவரை இமேஜின் பண்றியோ அதை தான் காட்சியா பார்ப்பேன். சத்தியத்தை உள்வாங்கி விதைச்சு வச்சனா சத்தியம் சத்தியத்தை வெளிப்படுத்தும். உன் இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். ஹல்லேலூயா. டியர் சில்ட்ரன் ஆஃப் காட், நீங்க தேவனுடைய பிள்ளைகளே, நான் உங்களுக்கு சொல்றேன், இதுவரைக்கும் நீங்க எப்படி இருந்தீங்களோ அப்படி அல்ல தேவன். தேவன் எப்படியோ அப்படி நீங்கள் மாறுங்கள். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். If you are mean by someone, visible that someone. நீங்க யாரையாவது ஒரு ஆளை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அவங்க தான் உங்களுக்கு தெரிவாங்க. புருஷன் கிட்ட இருக்க கனவு வராது. எப்படி சொல்லி தர்றேன், புருஷன் கிட்ட, புருஷன் ஒரு வாரம் அமெரிக்கா போக முடியாதோ, ஹைதராபாத்துக்கு போனார்னு வைங்களேன், அந்த அம்மாவுக்கு அன்னை தான் கனவு வரும். அது வர உப்புல ஜீனியில் உப்பு அன்னை கனவு வரும். ஐயோ பாருங்க. ஆமா, உண்மையை உண்ணபடி சத்தியத்தை சத்தியப்படி போதிக்கணும் பிரதர், தப்பே இல்லை. நான் சொல்றேன், இது
சைக்காலஜிக்கலி நம்ம அப்படிதான். புரியுதா சிஸ்டர்? நீங்கள் சேர்ந்தே இருக்கும்போது தெரியாது. ஒரு நாள் பிரிஞ்சு 2 பேர் இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அதிகமாக சண்டை போடுற ஆள் தான் என்ன செய்யும்? முதல்ல எங்கே இருக்குதியா, நீ போன வைப்பியா, ஏன்னா ஏற்கனவே காட்டி கூட்டினது அப்படி. அல்லேலியோ உடனே சொல்லுவாங்க, ஒன்ன ஒரு கரைச்சி, நான் எவ்வளவு லவ் பண்றேன் தெரியுமா பாஸ்டர், இப்ப கூட நான் சண்டை போடுவோம். 2 பேரும் சண்டை போன பிறகு எனக்கு மனசு கேட்கல, போன் பண்ண போடின்றாரு. புரிஞ்சுதா இப்ப எது போடி? இதுதான் சம்பவம். கடவுளை நீயே ஒரு துணி எடுத்து உடுத்திக்காத, அவரை நீ உள்ளவை சத்தியத்தின்படி. எவனும் காண முடியாது சாமி. இயேசுவின் சிலர் இந்த சொல்லுவாங்க ஓடுறாங்க, இயேசுக்க அந்த சிலுவையில் உள்ள அந்த ஒரு கட்டைக்கு ஒரு கொஞ்சம் கிடச்சிருக்கு, அதை தொட்டா கேன்சர் குணமாகுமா? சரி உனக்கு குணாச்சு, சந்தோஷம். 10 பேரை கொண்டு விட்டு பாரு, ஆகுதானு பாப்பு. ஆவணமே இல்ல மரக்கட்டையில் இல்லடா, மரமண்ட ஆத்துமா வாழுதா. தேவன் சொன்ன வார்த்தையின்படி ஆத்துமா வாழ்ந்தால் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் கம்பீரமாய் வாழ்ந்து பெருகி கனி கொடுத்து அவருக்கு உன்னதமானவருக்கு சாட்சியாய் நிற்பீர்கள். ஹல்லேலூயா. பாஸ்டர் பிடிச்ச மைக்கு சட்டை இதுலலாம் ஒரு ப்ரெசன்ஸ் இருக்க தான் செய்யுது. அதை நீ பிடிச்சிட்டேன்னா அது என்ன ஆகும்? எப்பா திடீர்னு சுகமாகணும் எனக்கு தோணுது, ஆவியானவர் நடத்துறாரு. நான் தூக்கி இந்த பர்ஸை தூக்கி மண்டையில் போட்டால் அவங்க சுகம் ஆவாங்க. ஏன்னா எனக்கு அங்கே போக நேரம் இல்லை. எப்படி எனக்கு போக நேரம் இல்லை, போ எடுத்துட்டு போ. இப்படி வீசினா எல்லாருக்கும் சுகமாகும் நான் நம்புகிறேன். ஏன்னா அங்கே போய் கை வைக்க நேரம் இல்லை. அது வேற, அது விசுவாசம். அதனால நீயே மரக்கட்டையே பூஜை போட்டுன்னு நினைச்சுக்கோயேன். வானத்திலும் பூமியிலும் நிலச்சிலும் நீரிலும் எனக்குன்னு ஒரு மண்ணை வச்சிருக்கூடாது. கொன்னே விடுவேன், 4 தலைமுறை வரையும் கேட்பேன் நியாயப்பிரமாணத்தின்படி. ஏன்னா இப்படி செய்கிறதே நியாயப்பிரமாணம் தான். ஹலோ, எத்தனை பேர் புரிஞ்சுன்னு தெரில? புரியுதா? கிரிய செய்கிறது எது? விசுவாசம் வேற, கிரிய வேற. அதாவது சொல்லுவாங்க மொழுத்திரி கொளுத்தி வச்சா எனக்கு ஒரு பிடிப்பு உண்டாகுன்னு சொல்லுவாங்க. இந்த சொல்லியிருக்காங்க, பிரதர் நான் ஒரு மொழுத்திரியை கொளுத்திட்டு ஜோம் பண்ணட்டா, அந்த மொழுத்திரியை பார்க்கும்போது அப்படி கரெக்டாக நோ இட் இஸ் ராங். ஏன்னு சொல்லிட்டா, நியாயப்பிரமாணத்தின்படி நீ என்ன செய்கிறன்னா கிரிய செய்கிற. இயேசுவை அழைக்கிறதுக்கு, இயேசுவை இருதயத்துக்குள்ளே கொண்டுறதுக்கு என்ன செய்கிற? இயேசு எப்படி வருவார்? சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியத்தின்படி வந்து உன்னை விடுதலை ஆக்குவார். அங்கே உள்ள வேலை செய்கிறது யாரு? ஆவியானவர். அவரை எவனாலும் பார்க்க முடியாது. ஆனால் விசுவாசம் பண்ணினா கிரியையா வெளிப்படுவார். இதை தான் இவனுக்கு பிரசங்கிக்கிறார். கட்டிந்து கொள்வையிலோட எத்தனை பேர் காலேஜ் ஆக்குனேன், செத்த பணத்தை சரியாக்கி காட்டினேன் இயேசுவின் நாமத்தில். இப்போ வேற சுவிசேஷத்தை திரும்பி இருக்கிறீங்க. கடிந்து கொள்றாரு பாருங்க. நாங்கள் உங்களை பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது சொல்லுங்க. நான் கூட நாளைக்கு வந்து மாற்றி பேசினா தெளிவாருங்க. வானத்திலிருந்து ஒரு தூதன் வந்து இறங்கி சொன்னா கூட, தூதன்னா இப்படி நேரடியா சிறகடித்து சுனிதா, நான் அழைக்கப்பட்ட தேவதூதன் உனக்காக வந்திருக்கிறேன், கதவை திற. தெய்வமே, உனக்கு அனுமதிச்சது நான் தான். நான் சொல்ற சத்தியத்தை கேட்டுட்டு விசுவாசிச்சு தப்ப வேண்டிய வழிய பார்க்கணும். அதுக்கு நியமிக்கப்பட்டவன் தான் நான். ஆனா நானே வேற மாதிரி பேசினா கூட நீ நம்பாத. தூதனே இறங்கி வந்தா கூட நம்பாத. அப்படி நம்பினா அவன் சபிக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்லுகிறது.
போதுமா? சாபம் எப்படி வருதுன்னு பார்த்தீங்களா? சத்தியத்தை மாற்றி பிடிச்சாலே சாபம் தாங்க. ஏன் சாபம்னா, தேவனை நம்ம மறுதலிக்கிறோம், தேவனை ஏமாற்றுறோம், அவருடைய உன்னதமானவருக்கு போக வேண்டிய மரியாதை போகாமல் போயிடுது, கிராஸில் போகுது. ஏங்க, நான் ஒரு சக்கை, எப்படி இப்போ நான் ஒரு சக்கை என் வீட்டில் வந்துச்சு, எனக்கு நல்ல ஆசையாக இருக்குது. யாருக்கு கொடுக்கணும்? வயலட் சிஸ்டர் கொடுக்கணும். நான் சொல்கிறேன், அஜியை வயலட் சிஸ்டருக்கு ஒரு சக்கை கொடுக்கணும் பார்த்துக்கன்னு சொல்லி கொடுக்குறேன்னு வைங்க. மனம்னா கொள்ள மனம். இப்போ பாஸ்டர் கொண்டு கொடுத்தியா? இல்லை பார்த்துக்க, நான் பாஸ்டர் இன்றைக்கி எனக்கு போக முடியல. ஓஹோ, கொஞ்சம் நல்ல பழுத்திருக்குமே, சரி ஒன்றும் இல்லை. நான் ஒன்று என்ன சொல்லுவேன், நான் சொல்லலைன்னா என்ன செய்வோம், மணக்கிற மனத்தை பார்த்திவா கொஞ்சம் சூந்து சாப்பிடுவா இல்லையா? அடுத்து அபிலினே அவியலுக்கு நேரம் இல்லை, மக்களை கொண்டு போவியா? அவன் நேரம் என்ன செய்வான், கொண்டு போய் மியூசிக் கிளாஸில் வச்சுருப்பேன். எப்படி ஒரே மனம், கொஞ்சம் தால மியூசிக் சார் வருவார், டே சக்கை வேண்டாம், யாருக்கு கொடுக்கணும், எந்த காலுக்கு அதை கொடுக்கல, நாளைக்கு நான் ஒரு சக்கை தாரேன், இதை வெட்டு. கஷ்டப்பட்டு அவிஞ்சு இருதயம் நொந்து பாதியை வெட்டி அங்கே கொடுப்பான். எப்படி பாதி சக்கை போச்சா? அடுத்து அவன் கொண்டு போவான். கொண்டு போகிற வழியில் யார்கிட்ட நான் கொடுக்க சொன்னேன்? வயலட்டு. அங்கே இருக்கிறாரு வயலட்டுக்கு மூத்தன்னா ஆசிக்கிறிக்கேன். அவன் ஓ எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு ஒரு சுளைய தின்னான், மொத்தத்தையும் தீத்தான். போக வேண்டியதா இருக்கு. அப்போ யாருக்கு போகணும்? நான் எங்கே போய் கொடுத்துருக்கணும்? நான் எனக்கு தோணுறதை, என் இருதயத்தில் தேவன் எனக்கு சொன்னதை நான் கரெக்டாக நானே செய்யணும். டைரக்டாக அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது அவங்களுக்கு கொடுக்கணும். தேவனுடையது தேவனுக்கும், ராயனுடையது ராயனுக்கும் கரெக்டாக செலுத்தணும். தேவனை மகிமைப்படுத்தணும்னா குறுக்க வேற எந்த பேரையும் சேர்க்காத, எந்த நாமத்தை சேர்க்காத, அது அங்கங்கே போயிடும். தேவனுக்கு கடைசியில் ஒண்ணுமே போய் சேராது. அவர் உன்னை மறுதலிப்பார். வசனம் சொல்லு, என்னை மறுதலிக்கிறவனை நான் மறுதலிப்பேன். ஆண்டவரை சொல்லி குத்தமே இல்லைங்க. சத்தியத்தை நம்ம அறியாம முழுதிரிய நம்மனா தான் தப்பு. நம்ம ஹல்லேலூயா, முழுத்திரி கொளுத்துறது தப்பு இல்லை. அந்த என்னது, அந்த தீப்பெட்டி சிங்கனை ஒரு நாள் நான் புதிய கடையில் போகும்போது அந்த இதை கொளுத்தி வச்சார். எது? சாம்பிராணி. நாத்தம் போகிறதுக்கு அவர் அப்படி தான் சொன்னார், நாத்தம் போகணும் அப்படின்னு. அல்லேலூயா. நாத்தம் போகிறதுக்கு கொளுத்து, நாக்கு தொங்குறதுக்கு என்ன செய்யப்படாது, கொளுத்தப்படாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் யாரை நறுமணமாக வச்சிருக்காரு தெரியுமா? நான் வீசுவனாம். பைபிள் சொல்லுது, நான் மணத்து கொண்டே இருப்பேன். அவர் நாமத்தை சுமக்கிற நான் தான் மணக்கணும். நீ ஒரு சாம்பிராணி திரியை கொளுத்தி வச்சு அதங்க பாஞ்சாங்க போவோம். அடுத்து ஒரே ஒரே பேடு ஸ்மெல். நான் தான் மணக்கணும். நான் மணக்கும்படி தாண்டா அவர் அவ்வளோ பெரிய நாத்த பேரை சந்தித்தார். மார்த்தாண்டம் பாலத்தில் தொங்குனார் கழுதையோட. எப்படி இருக்கும்? தொங்குவே நீ? சென்னையில் கிண்டியில் இருக்கிற அந்த சுற்றுப்பாலம் பார்த்துருக்கீங்களா? நிறைய சினிமாவில் அதில் மேலே சிலுவையை தொங்க விட்டு கழுதையோடு இருந்துன்னா எப்படி இருக்கும்? தொங்குவே நீ? உன் பிள்ளை 2 பிள்ளைங்களுக்கு வேண்டி நீ அப்ப நீ சும்மா நீ நிப்பியா அப்படி? அம்மா நீ நிப்பியா அப்படி? அவர் நின்னார். நகரத்துக்கு அருகாமையில் எல்லாரும் நடக்கிற இடமா அந்த இடம். கிராமவாசிகளும் கிராஸ் ஆவாங்க, நகரவாசிகள் கிராஸ் ஆகிற இடம் தான் அது, கொல்கத்தா. அந்த இடத்துல தொங்குனார். உலகத்தின் ரட்சகர், சர்வவல்ல தேவன், பிதாவாகிய தேவனுடைய ஒரே புத்திரன் நம்ம பாவங்களை சுமந்து தூக்கினார், தொங்கினார். அவர் நாமத்தை மட்டும்தான் நீ உயர்த்தணும். அவர் உனக்கு என்ன கொடுத்தாரோ அதை நீ எடுக்கணும். அது இல்லாம நீ போய் ஏதாவது ஒன்ன செஞ்சு செஞ்சது கடவுளை கொடுத்துருங்க அண்ணா, get out. I don't know who you are.
உன்னை எனக்கு தெரியாதுன்னு வர. ஹல்லேலூயா. சத்தியத்தை படிங்க. இங்கே சபைக்கு வந்தால் சத்தியம்தான். ஹல்லேலூயா. சத்தியத்தை படி. சும்மா அந்த சீனை காட்டுறது, எந்த சீனை காட்டினாலும் நம்பாத. ஹல்லேலூயா. அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு வருவார்கள், உள்ளுக்குள்ளோ எப்படி கண்டுபிடிப்ப? இவர் இல்லைன்னா எப்படி வானா இருக்குன்னு கண்டுபிடிச்சா தெரியும் உனக்கு. ஆவிகளை பகுத்தறிகிற வரம் ஒன்று இருக்கு. அது யார் தருவா? தூதனா? சாம்பிராணி தெரியா? முழுத்திரியா தரும்? ஆவியானவர். ஆவியானவர் எப்படி தெரியுமா வருவாரு? சத்தியத்தை அறிவீர்கள். விசுவாசம் சத்தியத்தை கேட்பதால் வரும். வரங்கள் எல்லாத்தையும் இருக்கு. ஏன்ட்ட இருக்கிற வரம் உங்க எல்லாத்தையும் இருக்கு. இயேசுகிட்ட இருக்கிற எல்லா வரமும் ஏன்ட்ட இருக்கு. உங்கள்ட்ட இருக்கா? அது ஆப்ரேட் ஆகணும்னா இது வேணும். இதை தான் இந்த கலாத்திய சபை இழந்து போச்சுங்க. கட்டுப்பாகிறான். எப்படி கட்டுப்பாகி சபிக்கப்பட்டவனா இருப்பேன். சபிக்கப்பட்டிருக்க ராஸ்கல்ஸ் இன்னைக்கு என்ன எப்படி பிரதிக்கணும்? ராஸ்கல்ஸ். அப்படிதாங்க. சபத்துக்கு வேற என்ன வந்தா என்னது? சபிக்கப்பட்டிருப்பீர்கள் இருக்கு. 9வது வசனம் போடுங்க. முன் சொன்னது போல மறுபடியும் சொல்லுகிறேன். எப்படி? திட்டவட்டமா சொல்லலாம். மறுபடியும் சொல்றேன், நீங்கள் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை அல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை ஒருவன் உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாயிருப்பான். அப்ப இந்த சுவிசேஷத்தை, கிருபையின் உபதேசத்தை, புதிய உடன்படிக்கையின் சத்தியத்தை தெளிவா இயேசு என்கிற நாமத்தை உயர்த்துகிற சத்தியத்தை போதிக்காம எவன் போதிக்கிறான் அவன் சபிக்கப்பட்டிருக்கான். அவன் கீழே 10 பேர் கேட்டாலும் அவன் மூலமா அந்த 10 பேர் சபிக்கப்பட்டிருக்காங்க. சில சபையெல்லாம் நீங்க உங்களுக்கு தெரியாது, உட்கார வச்சு என்ன செய்வாங்க? வெடி கொளுத்தி விடுவாங்க. நீ என்ன செய்வ? சபைக்கு பல பிரச்சனையோட ஒன்றாய் வருவீர்கள், போகும்போது 40 பிளந்து நிற்பீர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் உங்களை விசாரிக்கிறவராயிருக்கிறார். I understand. Hallelujah. ஏன்னா அங்கே பரலோகத்துக்கு நீங்கள் சாம்பிராணி திரியெல்லாம் கொண்டு போக முடியாது. முழுத்திரி எப்படி? முழுத்திரி பவனி நல்லதுதான், இங்கே பார்க்க நல்லா இருக்கும். அங்கே போய் முழுத்திரியா? முழுத்திரின்னா யாரு? அந்த யாரு சட்டைகளை விருத்து வருவானே, அது யாரு? அவனு வருவானுக்கு புஷ்கு நனைஞ்சிருங்க. அப்போ இருதயம் வெளிச்சத்தில் இருக்கணும்னு இருக்குது பாதம். என்ன? ஆத்மா வெளிச்சத்தில் இருக்கணும். சங்கீதக்காரன் எழுதுறான், உமது வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமா இருக்கிறது. ஹல்லேலூயா. வசனம் தான் வெளிச்சம் இல்லையா? இருண்ட வீட்டில் மெழுகுத்திரி கொளுத்தினா ஒன்றும் வெளிச்சம் வந்துடாது. மெழுகுத்திரி தீர்ந்தோன்னு இருட்டாயிரும். ஆனா நீ கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டைக்கு என்னை கொண்டு போய் விடுவார். அந்த இருண்ட வீட்டுல, சபிக்கப்பட்ட வீட்டுல, சாபம் நிறைந்த வீட்டுல, வியாதி நிறைந்த வீட்டுல இருந்து அவர் வார்த்தை சொல்லு, வெளிச்சம் பிரகாசிக்கும். தூதர்கள் குப்புன்னு வருவானுங்க. அப்போ என்ன செய்யாது? மெழுகுதிரி அணைஞ்ச மாதிரி அணையாது. ஹல்லேலூயா. உன்னை பாதுகாப்பானுங்க. ஹல்லேலூயா. கலாத்தியனை தொடர்ந்து பார்க்க போறோம். சபையே, நம்ம சபை கெட்டு போகாம இருக்கிறதுக்கு கலாத்திய சபையின் நிருபம் நமக்கு ஒரு எக்ஸாம். ஹல்லேலூயா. இன்னும் கலாத்தியரை போய் படிப்பீங்களா? இன்னி படிப்பிய. ஹல்லேலூயா. நல்லா படிங்க. கலாத்தியரை போட்டு புரட்டி எடுங்க. எனக்கு எப்போ கூட்டு கேளுங்க, அண்ணே இப்படி சொன்னீங்கன்னா அண்ணா கண்டிப்பாக சொல்கிறேனுங்க. ஆவியானவர் பேசுவார். அல்லேலூயா. ஹல்லேலூயா.